அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு பயனுள்ள விஷயங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தின் முதல் முறையாக வரக்கூடிய சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை என்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. குலதெய்வத்தோடைய பரிபூரண அருளும் சரி, வாழ்நாள் முழுவதும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி இந்த 2024 முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். யாருமே இதை தவற விட்டுடாதீங்க. அதாவது பூஜை ரூமில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் தேவைப்படும். ஒரு கிண்ணத்தில் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அரகஜா அப்படின்னு நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும். முதல்ல இந்த அரகஜானா என்னன்னு நான் சொல்லிடுறேன், அப்போ தான் இதோட நன்மைகள் உங்களுக்கு தெரியும். இந்த அரகஜா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிக பொருள். இதை நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு வர வைக்கும் ஒரு தாந்திரிக பொருள் தான் இந்த அரகஜா. இந்த அரகஜா பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டிற்கும் கால பைரவர் வழிபாட்டிற்கும் அபிஷேக பொருளாக இதை பயன்படுத்துகிறாங்க. அத்தர், புனுகு, ஜவ்வாது, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், கற்பூரம், இன்னும் நிறைய பொருட்களை கொண்டு, அதாவது மூலிகை பொருட்களை கொண்டு செஞ்சது தான் இந்த அரகஜா. இதனுடைய பலன் பார்த்திங்கன்னா அபரிவிதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய குலதெய்வம் சில பேர் வீட்டிற்கு வராமலே வெளியிலே நிற்கிது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய அற்புதமான பொருள் தான் இந்த அரகஜா. அதாவது மஞ்சளில் இந்த அரகஜாவை கலந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம டெய்லியுமே திலகம் வச்சுட்டு வரும்போது நம்ம குலதெய்வத்தை தினமும் பேர் சொல்லி அழைக்கும் போது குலதெய்வம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரகஜாவும் மஞ்சளும் கொண்ட திலகத்தை டெய்லியும் நம்மளுடைய நெத்திலையும் வச்சுட்டு வரும்போது தீய சக்திகள் நம்ம கிட்டையே வராதுங்க. நல்ல சக்திகள் அனைத்தும் நம் இல்லம் தேடி வரும். அந்த அளவுக்கு தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த அரகஜா. ஒவ்வொரு அஷ்டமி என்றும் பிரதோஷம் என்றும் கால பைரவருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக பொருளை இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுப்பதின் மூலமாக 7 ஜென்மத்துக்கு புண்ணியங்கள் உங்களை வந்தடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. சனி தசை நடந்தாலும் சரி, அஷ்டமா சனி நடந்தாலும் சரி, கண்ட சனி, 7 சனி, இது போல் சனியின் திசைகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் மஞ்சளில் இந்த அரகஜாவை கலந்து நம்ம நெற்றியில் திலகமாக வைக்கும் நேரத்தில் அந்த சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு இதை நம்ம நெற்றியில் திலகமாக டெய்லியுமே வச்சிட்டு வரும்போது அந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தீமைகளும் விலகும், நன்மை மட்டுமே ஏற்படும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சனி திசை 19 வருடம் நடக்கும், 7.5 நாட்டு சனியும் நடக்கும். இந்த காலகட்டத்திலுமே இந்த ஒரு திலகத்தை, அதாவது அரகஜாவும் மஞ்சளும் கலந்த இந்த திலகத்தை நம்ம நெற்றியில் வச்சுட்டே வரும்போது சனியோட தாக்கம் முழுவதும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை அற்புதம் நிறைந்த இந்த ஒரு அரகஜாவை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதாவது நாளைக்கு காலையிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே இந்த வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம எப்பொழுதுமே ஸ்வஸ்திக் வரைய சொல்லுவோம் இல்லையா? தெய்வ சக்திகள் அனைத்தும் நம்ம இல்லம் வர்றதுக்கும் கெட்ட சக்திகள் விலகிறதுக்கும் நம்ம வீடு முழுக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சூழ்ந்து இருக்கிறதுக்கும் நம் தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கும் பணம், காசு, வீடு, நிலம் வாங்குறதுக்கும் இது உங்களுக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சளும் இந்த அரகஜா கொஞ்சோண்டு எடுத்திங்கனாலே போதும். நாட்டு மருந்து கடையில் இந்த அரகஜா கிடைக்கும். எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். விலை ஜாஸ்திலாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். அதை வாங்கிட்டு மஞ்சள் இந்த அரகஜாவை கொஞ்சோண்டு எடுத்து கலந்து உங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. அதே போல் உங்கள் வீட்டு நிலவாசலிலுமே ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டிங்க இல்லையா, ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த அரகஜாவை அந்த எண்ணெயில் கலந்துக்கோங்க. அப்படி கலந்துட்டு கொஞ்சோண்டு ஜவ்வாது மட்டும் போட்டுக்கோங்க. இந்த அரகஜாவிலே நிறைய வாசனை திரவியங்கள் இருக்குது, இருந்தாலும் தனியாக கொஞ்சோண்டு ஜவ்வாது போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் புள்ளி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் மஞ்சேர்னு இருக்கிற எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்து அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அதாவது இது கண்ணாடி பவுலில் தான் நீங்கள் வைக்கணும், வேறு எந்த கிண்ணத்துலையுமே வைக்கக்கூடாது. எப்படியாவது ஒரு கண்ணாடி பவுல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடி பவுலில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட ஓகே தான், கண்ணாடியால் ஆன பொருட்கள் இருக்கணும். இப்படி அந்த கண்ணாடி பவுலில் நல்லெண்ணெயை நிரப்பிக்கோங்க. கொஞ்சம் அரகஜா போட்டுக்கோங்க, ஜவ்வாது போட்டுக்கோங்க. அதில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நாளைக்கு நம்மளுடைய பூஜை
பூஜை ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்தது போல் வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் பணவரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும். வீட்டில் கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால தான் அடிக்கடி சண்டை சச்சரவுக்கு வருது, கடன் பிரச்சனை வருது, ஆக்சிடெண்ட் ஆகுது, இது போல் கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்குது. நம்ம வீட்டில் ஒரு தெய்வீக சக்தி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்காது. எப்பொழுதுமே மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும், சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும், பணம் காசுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை வாழறதுக்கு இது உதவி பண்ணுங்க. அனைத்து நல்ல சக்திகளையும் ஈர்த்து வந்து கொடுக்கும், பணத்தையும் ஈர்த்து வந்து கொடுக்கும். இதோட அருமை நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு 1 வீக்லேயே தெரிஞ்சிடும், ஒரு வாரத்திலே உங்களுக்கு இதோடைய அருமை தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, குலதெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட பரிபூரண ஆசீர்வாதமும் கிடைக்கும். குலதெய்வம் எந்த கோபமாக இருந்தாலும் சரி, வெளியில் நின்னாலும் சரி, இதை உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வைக்கும்போது குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி கண்டிப்பாக வரும். குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால் குலதெய்வத்தோட அருளும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் கிடைக்குங்க. அதே போல் அனைத்து நல்ல சக்திகளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு வழிபாடை நாளைக்கு மறக்காமல் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். நாளை காலையிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய வழிபாடை பண்ணுவதன் மூலமாக வருடம் முழுவதும் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக ஒரு லக்ஸரி லைஃப், அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தொட்டது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி சுபிக்ஷமாக இது வாழ வைக்குங்க. அதே போல் பூஜை ரூமில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, எண்ணெயில் அரகஜா எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, இதை மாதத்தில் ஒரு முறை நீங்கள் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணெயெல்லாம் ஏதாவது மரத்துக்கு அடியில் ஊற்றிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் யார் காலிலும் படாத அளவுக்கு போட்டுட்டு திருப்பியும் இதே போல் ரெடி பண்ணி வைங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை இது ஏற்படுத்தியே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.